நிமிஷமாகவே ஒரு சின்ன செய்தி கொடுக்க ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய தாசன் மேன்மையான செய்திகளை விரிவாக நமக்கு கொடுப்பார்கள். ஆண்டவரே, நாள் இதமாக சுருக்கமாக செய்து கொடுக்கும்படியாக இந்த வசனத்தை உங்களுடைய வசனத்தை தாரும் என்று ஜெபித்த பொழுது ஒரு வசனத்தை உடத்தினால் வாசிப்போம். 126ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியூட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய காரணம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தபடியால் தான் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் நமக்கு நேரிட இருந்ததான சோதனைகள், பாடுகள், சாத்தாண்டு சதி திட்டங்கள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு காட்டாதபடியே அவருடைய அனந்த ஞானத்தின்படியும் சர்வ வல்லமையின்படியுமாக அவைகளெல்லாம் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்ருவாகிய சாத்தானானவர் இதுவாக எனக்கு இத்தனை வருஷ காலமாக என்னையே சேவித்து நான் பாவம் செய்ய விரும்பும் போதெல்லாம் தன்னுடைய அவயவத்தை பாவம் செய்யும்படியே ஒப்பு கொடுத்த இவன் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறிவிட்டானே, விதமாக சேதப்படுத்த வேண்டும் என்று பலவிதமான கண்ணிகளை கங்கணங்கள் கட்டியிருந்தோம். அல்லேலூயா. அந்த வேளையெல்லாம் கண்ணிகளை தெரித்து போகத்தவா கிரியை செய்து ஆண்டவராய் கர்த்தர், நான் என்னோடு இருக்கிறேன், ஒரு கரம் பிடித்து நடத்துவேன் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழியளித்து வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் நாம் விதமாக இந்த மகிழ்ச்சியோடு தெய்வ சமூகத்திலே காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இதுமாய் சங்கீதக்காரர் சொல்கிறார். 91ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். வாசிங்க, 5 முதல் வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலில் பறக்க அம்புக்கு, இருளில் நடமாடி கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரமே அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதாக இங்கே இரவிலே, பகலிலே, மத்தியானத்திலே, சாயங்காலத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இந்த தீமை எல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விதமாக இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இரவில் உண்டாக பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், விதமான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்த வேளைகள் எல்லாம் தேவநாயகத்தின் மேலான பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை சங்காரத்துக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை, தீமைகளுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஏதோ சில குறைகள் கரைகளுடைய வாழ்க்கையில் உண்டான பொழுது ஆண்டு சிஷ்டித்து திருத்தி தேவ சமூகத்தில் அலங்காரமாய் நிறுத்தும்படியாக சில சிஷ்யங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவநாயகத்தை நம்மை விதமாக சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் சொல்கிறார், இதோ ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால்தான் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இங்கே பழைய பாட்டு காலங்களில் சீனாய் வனாந்திரத்தில் விதமாக தேவனுடைய ஜனங்களை நாம் வழிநடத்தின விதத்தை பார்க்கும் பொழுது ஒரு சொந்த விதமாக பெற்ற தகப்பன் இவ்விதமான பிள்ளைகளை விதமாக வழிநடத்த மாட்டாங்க. அல்லேலூயா. தகப்பன் தோழியை சுமந்து கொண்டு வருவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன், கழுவின் சட்டைகள் விதமாக குஞ்சுகளை ஏந்தி கொண்டு வருவது போல வந்தேன். அது வனாந்திரத்திலே ஏதுமே அவர்களுக்கு கிடையாது. ஆனால் வனாந்திரத்தில் எவ்விதமான தேவைகள் தேவைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து இதோ வனாந்தரம் சூடான இடம், உஷ்ணகால சூடான இடம் ஆனதாலே பாதங்கள் விதமாக அவர்கள் பாதரட்சிக்கு அறந்து விடக்கூடாது. அவ்விதமாக பாதரட்சி சேதப்பட்டு போனால் சரி பண்ண அங்கே வசதி இல்லை என்று சொல்லி பாதரட்சியின் வார் அறவில்லை. அல்லேலூயா. வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அல்லேலூயா. அவர் மேலிருந்து உஷ்ணமானவர்களை தாக்கி சோர்ந்து போகாதபடிக்கு தேவநாயகத்தை மேகமாய் நின்று கொடை பிடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரவிலே பிரயாணப்படுகிற வேளையிலே காலிடறி கீழே எழுந்து விடக் கூடாது என்று ஆண்டவராயகத்தை அக்கினி ஸ்தம்பமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாகத்தா தொய்ந்த வேளையிலே தேவநாயகத்தை ஆழத்திலிருந்து அவிதமாக தண்ணீரை வெளிப்பட பண்ணி கண்ணிலிருந்து பிளக்க செய்தமாக அவர்கள் குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதனுடைய அப்பத்தை அவர்கள் சாப்பிடும்படியாய் கொடுத்து
கர்த்தர் கடந்த ஆண்டிலும் நமக்கு செய்து நம்மை நடத்தி வந்தார் என்பது ஒரு உண்மையான காரியமாய் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கடந்த நாட்கள் சத்துரு மூலமாக எனக்கு என்னென்ன தீமையெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது, அதை எப்படியெல்லாம் மாற்றினீர் என்று கேட்க ஆண்டவர் காட்டுவாராயிருந்தால் நாம் இந்த அதிர்ச்சி விட்டக்கூடிய அளவில் அந்த காரியங்கள் இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் இது ஆண்டவராய் கர்த்தாவே, ஒரு ஆண்டு காலமாய் என்னை கண்ணிமணியோடு காத்து வந்தீரே என்று சொல்லியமாக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு ஜெபத்தை சொல்லுகிறேன். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்க, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாத ஆண்டவர் நம்மை கைவிடும்படியாக இருக்கவில்லை. நம்மை நம்முடைய பிள்ளைகளாக ஜெனிப்பித்த ஆண்டவர், இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கின ஆண்டவர் நம்மை கைவிட்டதை விட்டு வேடிக்கை பார்க்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு மேலான ஆதரவு செய்து மட்டுமாய் செய்த ஆண்டவர் கடந்த ஆண்டிலும் மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்ய தேவனாய் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து ஆண்டோட பாதையை உத்தமமாய் நடக்கிறதுக்காக நாம் நம்மை முழுதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் தேவனாய் கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் எண்ணி அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து புதிய ஆண்டிலும் கூட தேவனாய் கர்த்தாவே இவ்விதமான ஆதரவு அல்ல, பல காரியங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். பல காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. அது 2008ஆம் ஆண்டிலே நிறைவேற்றி தந்து நாம் நமக்கு மேலுமாய் கழிவுந்து மகிழ்ந்து மகிமை செலுத்தும்படியாக ஏது உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு காணப்படுமானால் தேவனாக விருப்பத்திற்கு தந்து நமக்கு ஆதரவு செய்து மகிமையான காரியங்களை செய்வார் என்பது அது உண்மையான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விதமாக இந்த ஆண்டிலும் தேவ எல்லா உபகாரங்களை நேர்த்து சற்நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம்.
17 வரையில் உள்ள வாக்கியங்கள் இரண்டாவது பகுதியாக வாசிக்க போகிறோம். முதலாவது உபாகம் 28 1 முதல் 14 வரை உள்ள வாக்கியங்கள். உபாகமம் 28 எல்லா தேவப்பிள்ளைகளையும் எடுத்துக் கொள்வோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கைகளிலும் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தின்படியாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய சகோதரிக்கும் கடந்த வருடத்தை போல அல்ல, இந்த வருடத்தில் தேவன் வித்தியாசமான பாதையிலே, ஒரு விடுதலை நிறைந்த பாதையிலே, சமாதானம் உள்ள பாதையிலே தேவன் நடத்த போகிறபடியா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பா. கர்த்தருடைய மகிமையுடைய பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. முன்னும் பின்னும் இடந்து வலதுமாய் தேவனுடைய மகிமையுடைய அக்கினி நம்மை சூழ்ந்து கொள்கிறபடி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாதபடி ஆவியானவர் தாமே நமக்கு முன்பாக சென்று சகல அந்தகாரத்தை கட்டியணைத்து தொட்டைக்கிறபடியா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக கோடாகோடியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பத்தை காணத்தக்கதான மேலான பாக்கியத்தை நமது பிள்ளைகளுக்கு இதை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வருஷத்தின் ஆரம்பத்தில் கால் வைத்த நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தாவே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தாவியானவர் அருமையான சபைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுத்த உன்னதமான வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறபடியா நன்றி. அதை இன்றைக்கு நீ தரப்போறபடியா நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். நமது பிள்ளைகள் ஒவ்வொரு தொடர்ந்து ஆசீர்வதியும். தெய்வ சமாதானம் நமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. உட்காரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுவா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுவா. குடும்ப வாழ்க்கையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதித்து அப்படியே வந்து பிள்ளைகளுக்கு பல மடங்கான நன்மைகளாக கர்த்தர் கொடுக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானம் நம்முடைய ஜனத்தோடு கூட
பிள்ளைகளுக்குரிய விசேஷமான காரியங்கள், பாடல்கள், காரியங்கள் நடந்து கொண்டு நான் திரும்ப போகிறோம். தேவனுடைய ஆவியான நம்மோடு கூட அவருடைய கிரியை வெளிப்படுத்த நாம் யாருமே 2008ஆம் வருஷத்தினுடைய இந்த வருடத்திலே நாம் விசேஷமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். சில பாருங்க, நல்ல ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இப்பொழுது நீங்க வாசிக்க கேட்டீங்க. மிகவும் சந்தோஷமான காரியம். என்னுடைய நீங்க என்ன வாக்கு தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு கேட்டா மிகவும் ஆவல் கொண்டார்கள். நிறைய பேர் பார்க்கலையோ இந்த வசனம் நம்பர் போடல, வசனத்தை எழுதி வைத்திருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஜெபித்து ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லுகிறேன் என்றேன். நடுராத்திரி வேளையிலே இங்கே 12:30 மணிக்கு பொதுவாக எல்லா சனிக்கிழமையும் ஜெபம் முடியும். 12:30 மணிக்கு ஜெபம் முடிந்த உடனே நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே, திங்கட்கிழமை இரவு 31ஆம் தேதி அந்த ஆராதனையிலே கொடுக்க வேண்டிய பொதுவான நம்முடைய வார்த்தை என்ன என்று. அப்போது இந்த வசனத்தை ஆவியானவர் கொடுத்தார். இந்த வசனத்தை தான் இப்போது நாம் வாசித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என் வழியை செவைப்படுத்துகிறார். சொல்லுங்க, திரும்ப வாசிக்க பார்க்கலாம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவைப்படுத்துகிறார். அவர் என் வழியை என்ன செய்கிறார் ஐயா? கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு அரணாக இருப்பார் என்றால் உன் வழியை எல்லாம் கர்த்தர் செம்மைப்படுத்துவார்மா. சொல்லுங்க, இந்த அருமையான அதிகாலை வேளையில் கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் தான் நம்முடைய அரண். இந்த பூமியில எத்தனையோ விதமான அரண்களை மனிதன் வைத்திருக்கிறான். தன்னுடைய பலத்தை தனக்கு அரணாய் வைத்திருக்கிறான். தன் அழகை தனக்கு அரணாய் வைத்திருக்கிறான். தன்னுடைய இது ஐஸ்வர்யத்தை தனக்கு அரணாய் வைத்திருக்கிறான். ஆமே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய உத்தியோகத்தை தனக்கு அரணாக வைத்திருக்கிறார்கள். குடும்பங்களை தங்களுக்கு அரணாக வைத்திருக்கிறார்கள். எல்லாம் மாயை. அல்லையா சொல்லுங்க. கடந்த நாளில் நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்த உடனே அந்த வீட்டுல அந்த பையனுடைய தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகனுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல நான் பெண் எடுத்து விட்டேன். அவளுக்கு ஏராளமான மாத வருமானம் அதிகமா கிடைக்கிறது. இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் விடவும் என் குடும்பம் இன்னும் அதிகமா செழிக்க போறது. சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கவே, திருமண இதோ அழைப்புதலை கொடுக்கும்படியாக கடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாரா நிலையிலே ஒரு வாகனத்தை தட்டுப்பட்டு கீழே விழுந்தார். அந்த விழுந்த ஞாபகமற்ற மனிதனாய் இந்த மனிதனை தூக்கி கொண்டு போய் இது ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். அநேக நாட்கள் அந்த மனிதனுக்கு ஞாபக சக்தி வரல. பிள்ளையுடைய திருமணம் எப்படி நடந்தது என்று தெரியாது. ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா குதூகலமாக இருந்த மனிதன் திடீரென்று ஆஸ்பத்திரியிலிருந்து வேதனைப்பட்டு கைதோ அவர் என்ன சொல்ல என்ன செய்தது அவர் இருக்கிற இடமே அவருக்கு தெரியாதபடி அநேக நாட்கள் உணர்வற்றவராய் கிடந்தார். மனைவியும் பிள்ளைகளும் கதறினார்கள், ஊழியர்கள் கதறினார்கள். கடைசியாக கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்தார். படிப்படியாக ஒரு விடுதலை தந்தார். எப்படி கடைசி பல மாதங்களுக்கு பின்பு வீட்டுக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை என்ன செய்துட்டாங்க, அந்த புது பெண்ணுடைய நகைகள் எல்லாம் கொண்டு போய் இதோ அடமானம் வைத்தாங்க. எப்படியும் இவன் தன் தாயிடத்தை சொல்லாதபடி இருக்க மாட்டான். இவன் நேர போய் தன் தாயிடத்தில் பெற்றோரிடத்தில் சொன்னாலே, சகோதரத்தில் சொன்னாலே, அவர்கள் எல்லாம் சேர்ந்து இவளை நீ உடனே கேசு பொண்ணு இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி தூண்டி விட்டாங்க. இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையில இந்த நிமிஷத்துல வேதனையோட அந்த குடும்பம் இங்கே இருக்கிறது. எத்தனை பெரிய குடும்பமா இருந்தாலும், எத்தனை பெரியவர்கள் ஐஸ்வர்யங்களா இருந்தாலும், சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தாலும், இது ஒன்று இந்த உலகத்தில் நமக்கு அரணாய். சொல்லுங்க, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுவோம், நமக்கு அரண் கர்த்தர். நாம் நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை வந்தது, எனக்கு ஏன் இந்த தொழில் விபரீதமாக இருக்கிறது, நான் எப்படி இருக்க வேண்டியவன், நான் எப்படிப்பட்ட நிலை இருக்க வேண்டியவன். தேவ பிள்ளை அப்படி அல்ல. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுள்ள சிறையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறை தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்
அனுபவித்தார்கள். அடிமையினுடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கே போய் என்ன செய்யறவர்களுக்கு தெரியாது. பசி பட்டினி, எத்தனையோ விதவிதமான நிந்தனை, எத்தனையோ விதமான அவமானம், எத்தனையோ விதமான ஆள் ஓட்டிகளால் வந்த துன்பம் தாங்க முடியல. என்றைக்கு இந்த சிறை எங்களுக்கு மாறும், என்றைக்கு இந்த பிரச்சனை எங்களுக்கு மாறும், எங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லையா என்று சொல்லி கதறினார்கள். கர்த்தர் அவருடைய கதறுதலை கேட்டு இதோ ஒரு ரட்சகனை அனுப்பி அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த அருமையான அதிகாலை தேவ வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை பலவிதமான சிறையிருப்பின் மத்தியில் நீ காணப்படலாம். நீ கர்த்தரை மட்டும் நீ நம்புவாயானால், கர்த்தரை மட்டும் நீ நம்புவாயானால் ஒருபோதும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய தயவு மகா பெரியது. இந்த அருமையான இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையில் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. நமக்கு நன்மை. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கடந்த வருடங்கள் எல்லாம் என் தேவனுடைய சமூகத்தையே நீ நம்பி இருந்தாய் தேவ பிள்ளையே. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கை அவர் அறிந்திருக்கிறார். உன் பரிசுத்த வாழ்க்கை நீ தேவன் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உனக்கு அரணாக இருக்கிறார். உனக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய ஜீவியத்துக்கு பெரிய பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஐயோ, இந்த சிறையிருப்பு என்னைக்கு தீரும், ஐயோ என்றைக்கு என் வாழ்க்கையிற்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நீ வேதனையின் மத்தியில் துக்கத்து மத்தியில் காணப்பட்டிருக்கலாம். நீ இப்பொழுது காணப்படலாம். அந்த வேதனை உன்னை விட்டு மாற்றி இந்த அருமையான அதிகாலைகளை கத்த சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அருமையான தேவ பிள்ளையே, அருமையான என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, ஓ இதோ என்னுடைய மத்தியில் வந்திருக்கிறார். ஆனா நம்பிக்கையுள்ள சிறையாய் நீ இருக்கிறார். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சிறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். பயப்படாத, நீ அரணுக்குள்ள வந்துவிடு. எங்க வரணும்? அரணுக்குள்ள வந்துடணும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் 6 விதமான அடைக்கல பட்டணத்தை கொடுத்தார். அந்த அடைக்கல பட்டணத்தில் எவன் ஓடி ஒழிக்கிறானோ அவனை துரத்தி வருகிற சத்துரு அவனை தொடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு அரணாகி அடைக்கல பட்டணம் ஒன்று இருக்கிறது. அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் தாவீது சொல்லுகிறார். மறுபடியும் தாவீது சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 22:33. எனக்கு பலத்த அரணானவர், என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். ஆம் தேவ பிள்ளையே, உன் வழியை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் அவர் உனக்கு பலத்த அரணாக உன்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நேரம் நீ சொல்ல வேண்டிய இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல், என் தேவன் எனக்கு பலத்த அரணாய் இருக்கிறார். நான் அவருடைய அரணுக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன். அவருடைய பாதுகாவல் எனக்கு இருக்கிறது. ஒரு சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை தேவன் என் வழியை செவ்வைப்படுத்தி அவருக்கு மகிமையான பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய பிளான், என்னுடைய புருஷனுடைய பிளான், என் மனைவியினுடைய பிளான், என் பிள்ளையுடைய பிளான் அல்ல, என் தகப்பனுடைய பிளான் படி என்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை தொத்திருப்போம். நாம் நினைக்கிறோம், எதுக்காக இப்படிப்பட்ட பாதை என்னை கொண்டு வந்தார் என்று. இல்லை தேவ பிள்ளையே, உன் வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உன் வழியில கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய பிளான், ஆன்மீக சரீர சகல நன்மைகளால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 20:22. சீக்கிரமா வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடியால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். இந்த அருமையான அதிகாரங்களிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் இந்த கால வேளையிலே முறியடிக்க ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க. எத்தனை ஆயுதங்கள் ஒன்று மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நீ
வந்து சூழ்ந்து கொண்டாங்க. அப்படியே தேவ ஜனத்தை சிறைபிடிக்கும்படியா வராங்க. ஆனால் என்ன சம்பவம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த ஜனத்துக்காக எழும்ப ஆரம்பித்தார். எப்பொழுது எழும்ப ஆரம்பித்தார் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கர்த்தரை மகிழ்வெடுத்த ஆரம்பித்தார்கள். உன் இல்லத்துக்குள்ள இந்த நாள் முதல் நீ ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வா. எப்பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பி, எப்பொழுது கர்த்தரை பாட ஆரம்பி. நீ மௌனம் ஒன்று சாதிக்காத. சாசாதன் சொல்லுவான், உன் வாழ்க்கை இவ்வளவுதான், உன் வாழ்க்கை இதோட தொலைஞ்சு, உன் வாழ்க்கை இதோட முடிந்தது என்று உன் இருதயத்துள்ள பல கசப்பான எண்ணங்களை உருவாக்குவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அப்படியே பிசாசு பார்த்து நீ சொல்லு, நான் கர்த்தருடைய அரணுக்குள்ள நான் இருக்கிறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய அரணுக்குள்ள இருக்கிறேன். என் பிசாசே, என்ன நீ ஒன்று என்னை செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லையே சொல்லுங்க, உடனே பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் மன்னிக்கப்பட்டு அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஆத்துமா. அதனால கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யும்படியா எழுப்பி இருக்கிறார். யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யோசபாத் கர்த்தருடைய பாதத்தில் போய் கண்ணீர் வடிக்கிற, ஆண்டவரே இந்த கூட்டத்தார் இப்படி இருக்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நல்லா சொல்லுங்க, இந்த யுத்தத்தை நான் நடத்துவேன். யாத்திராவத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தம். இதோ மறுபடி வாசிங்கம்மா. யார் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவது? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். சில சூழ்நிலைகள்ல பயங்கர எதிர் புயல் போல கடந்த நாட்கள் நமக்கு வந்தது உண்டு இல்லையா? அது நமக்கு நன்மைக்கு, நமக்கு தீமைக்கு அல்ல. இன்னும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறான்? இரட்டிப்பான நன்மை நான் உனக்கு கொடுப்பேன், அது இன்றைக்கே கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லையே சொல்லுங்க. தேவன் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அலங்கரிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிரடியா எழும்புகிற ஜனங்கள் ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடி போகத்தக்கதா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தெய்வம். ஆனா யோசபாத்துடைய வாழ்க்கையில யாரையும் தேவன் தப்ப விடல பாருங்க. ஒவ்வொரு சத்துருக்களையும் கர்த்தர் வெட்டி வீழ்த்த ஆரம்பித்தார். இந்த அருமையான அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவ பிள்ளையை, கர்த்தர் உனக்காய் எழும்பும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் உனக்காய் எழும்பும் போது அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகும். கர்த்தர் உனக்காய் எழும்பும் போது நீ ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கண்டடைவான். நீ செய்ய வேண்டிய சில காரியத்தை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக நான் கொடுக்கிறேன். வாசிங்க. யாத்ரா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12-13. யாத்திராகமம். மோசேயை நோக்கி யாத்ரா 10:12 வாசிங்க. வாசிங்கம்மா. அப்படி வேண்டாம். அப்படி வேண்டாம். புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் இருந்து துரத்திவிடப்பட்டார்கள். பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி பார்வோன் என்ன செய்கிறான்? பயங்கரமான பிரச்சனைகளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனத்தை தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி முதலாவது பிசாசானவன் செய்கிற முதல் வேலை கர்த்தரை ஆராதிக்க விட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தரை எந்தெந்த தேவ
இல்லையோ ஆராதிக்காத ஜனத்துக்கு எப்பொழுதும் வேதனை தான். அவர் அல்லையே சொல்லுங்க. தேவஜனம் எப்போது தேவனை ஆராதிக்க தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தார்களோ அந்த நேரம் தொடங்கி அவனுக்கு விடுதலை கத்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அதிகாலை கத்தரை ஆராதிக்க வேண்டிய அநேக மக்கள் தங்கள் இல்லங்களில் உட்கார்ந்திருந்து நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே கத்தர் சகோதரர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு வித்தியாசமான நிலையில கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேம்படுத்த போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கத்தர் உங்களுக்கு அரணா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கத்தரை ஆராதிக்க பழக வேண்டும். ஆவிக்குரிய ஆராதனை விட்டு நீங்கள் தூரம் போகக்கூடாது. சபை கூடுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஆசீர்வாதமான ஒன்று. சபை ஆராதனை மத்தியில கத்தரை நீங்கள் எப்பொழுது துதிக்க வேண்டும், கத்தரை எப்பொழுது நீங்கள் மையப்படுத்த வேண்டும். கத்தரை ஆராதிக்கிற காரியத்தை முதலிடம் நீங்கள் கொடுக்க நீங்க உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆமே. தேவனுடைய ஜனம் கத்தரை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே கத்தர் தம்முடைய அளவற்றதான நம்முடைய ஆசீர்வாதங்களா இரட்டிப்பான வரங்களா கிருபைகளா நன்மைகளால் தேவன் அவர்களை நிரப்ப ஆரம்பித்தா. அவருக்கு வேண்டிய மன்னாவை கத்தர் கொடுக்க ஆரம்பித்தா. அவர்களுக்கு வேண்டுமான சகல விதவிதமான ஆசீர்வாதங்களால் அவர்களை கத்தர் அலங்கரிக்க ஆரம்பித்தா. தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளில் லட்சியடைந்து போவதில்லை, ஒரு நாளில் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாள் பின்னிட்டு போவதில்லை. அவருடைய வாழ்க்கை கத்தர் ஜெயிக்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இரண்டாவது இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கணும். பாருங்க, ஆராதிக்கிறது மட்டுமல்ல, தனித்திருந்து நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை ஜெப ஜீவியத்தை முன்னேறினபடினா ஆவிய தேவாதி தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து யாக்கோபை உயர்த்தினார். அது மட்டுமல்ல, சத்துருவா எழுந்து வந்ததான சகோதரன் இதோ அவன் சிநேகிதனா மாற்றப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். அதில் யார் இப்படி எழும்ப இப்ப முடிக்க போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நமக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றா, அவர்கள் சிநேகிதர்களா மாற்றப்பட வேண்டும் என்றா, நீ எப்போது கர்த்தர் சமூகத்துல கண்ணீரோட நீ ஜெபிக்கணும். இங்க ஒரு அருமையான சாட்சி சொன்னாங்க. என்னுடைய தகப்பனார் டிவி வியாதியினால் பல மாதங்களா கஷ்டப்பட்டார்கள். ஆனா இப்போ சற்று பலகீனம் தான். ஆனா நடராத்திரி எழுமே ஜெபிப்பார்கள் என்று அந்த ஜெப ஜீவியம் இங்க அநேக தேவப்பிள்ளை நீ கடைபிடிக்கிறீங்க. அதேபடி வாழ்க்கை அந்த ஜெப ஜீவியம் இல்ல. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெப ஜீவியத்தை முன்னேற உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சோர்ந்தரிப்பா. தேவன் ஒருபோது உன்னை வகித கத்தரி சொந்த கீழாக்கிற தெய்வம் அல்ல, உன்னை தலையாக்கிற தெய்வம், உன்னை வாழாக்கிற தெய்வம் அல்ல, உன்னை உயர்த்துகிற தெய்வம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலமான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவான். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். எந்த ஒரு ஆத்மா தேவனுடைய பூர்ணமான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதோ அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அரணுக்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறது. ரட்சிப்பு ஞானஸ்நானம், ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானத்தை பாதை வழிநடத்தப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் நல்ல சொல்லுங்க. அந்த ஆத்மாவை தேவன் தம்முடைய அன்புக்குள்ள கொண்டிருக்கிறார், தம்முடைய அரவணைப்புக்குள்ள கொண்டிருக்கிறார், தம்முடைய ஆதரவுக்குள்ளாக தம்முடைய மறைவிடத்துக்குள்ளாக கொண்டிருக்கிறார். அதுதான் சிவந்த சமுத்திரத்தை தேவனுடைய ஜனம் கடந்த போது சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த ஜனங்கள் என்ன செய்தாரா, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிற நேரத்தில் மேக ஸ்தம்பத்தினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு ஞானஸ்நானத்தின் பாதையாக வழிநடத்தப்பட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான அதிகாலை வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சோதரிக்கிறதுக்குதா. யார் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ சீக்கிரமா ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவினுடைய அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்றால், இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்குள்ள வழிநடத்தப்பட வேண்டும். ஆமே. எலியாவை தொடர்ந்து எலிசா கடந்து போகிறார். அவருடைய வாஞ்சை என்ன? எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும், இரட்டிப்பான வரம் வேண்டும், இரட்டிப்பான கிருபை வேண்டும், இரட்டிப்பான நன்மைகள் வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ இரட்டிப்பான ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இதோ கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாக தேடு. உன்னுடைய வாழ்க்கையில அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள். பரிசுத்தாவியான உன்னை நடத்துவா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்துல நீ கதறி கர்த்தருடைய சமூகத்துல அப்பா என்று சொல்லி கண்ணீரோடு பெருமூச்சோடு ஆவிக்குள்ள நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்க பழகு, தேவத்தை தரித்து ஜெபிக்க பழகு. அந்த அபிஷேகம் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த அபிஷேகம் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். உனக்கு எதிரடையாக எழும்ப
சொல்லுங்க. இந்த அருமையான அதிகாலைகளில் நாம் தேவ சமத்தில் வந்திருக்கிறோம். நான் அதிகமா உங்களோடு பேச வேற ஒண்ணுக்கு அதிகமான சொல்லல. நாம் இங்கே வாசிக்கிறோம், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நமக்கு நன்மை கொடுக்கிற கர்த்தர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் ஜீவிக்கிறார். அரணாகிய ஜெப வாழ்க்கைகளை மறைந்து கொள்வோம், பரிசுத்த வாழ்க்கைகளை மறைந்து கொள்வோம். நம்முடைய ஜெப ஜீவியத்தில் முன்னேறட்டும், ஆராதனை அனுபவத்தில் முன்னேறட்டும். அவருடைய மறைவிடத்துக்குள்ள நம்ம மறைத்து ரெட்டிப்பான நன்மையில தேவன் நம்ம நிரப்புவார். எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழுந்த தேவனை விடுதலை தேவனை ஆராதிப்போம். இப்படி தேவனை ஆராதிக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாவுடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு யோசபாத்துக்கு விரோதமா எவ்வளவு பயங்கரமான சத்துக்கள் எழுந்தின போதும் அவர்கள் ஒன்றும் ஜெயம் எடுக்க முடியல. ஐயோ, நான் பலன் குறைந்தவன், எனக்கு பலன் இல்லை. ஐயோ, நான் வருங்கால என் குடும்ப வாழ்க்கை நான் எப்படி நடத்துவேன், என்ன இதோ குடும்ப வாழ்க்கை நான் எப்படி ஆசீர்வாதத்தை காணுவேன். நீ பயப்படாத, நீ பதறாத சகோதரா சகோதரி, பயப்படாத, பதறாத. உன்னை நடத்துகிறவர் கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். அவர் உனக்கு அரணா இருக்கிறார், அவர் உன்னை நடத்துவார். உனக்கு இரட்டிப்பான நன்மை தரும்படி என் தகப்பன் சித்த வைத்திருக்கிறார். அவருடைய உன்னதமான நோக்கம் உன்னிலே நிறைவேறப் போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மை
சாபக்கட்டியும் எந்த சாபக்கிரியை என்ன மேற்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு அதிகாலை விழுந்த சாபக்கட்டி என் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். எல்லா விதமான பொல்லாத ஆவியுடைய கிரியைகளும் வெளியே போகட்டும். என் வீடை இப்பொழுது நீ பரிசுத்தப்படுத்தி ஓ ஆபிரகாமுடைய இல்லத்தை போல, ஒரு ஈசாக்குடைய இல்லத்தை போல, ஒரு யாக்கோபுடைய இல்லத்தை போல, ஒரு தாவீதுடைய இல்லத்தை போல, கொர்நேலியுடைய இல்லத்தை போல அப்பா எனக்கு மாற்றி தாரும் என்று கேளுங்க. மாற்றி தாரும் என்று கேளுங்க. மாற்றி தாரும் என்று கேளுங்க. உங்களுடைய வீட்டு ஒவ்வொரு அறையிலும் தேவனுடைய ரத்தம் இப்படி தளிக்கப்பட போகிறது.
சிறிய குற்றத்தை, சிறிய வைராக்கியத்தை, சிறிய அந்த கோபத்தை, சிறிய கசப்ப இப்படி எடுத்து எறிந்து விடுவாயா? எறிந்து விடுவாயா? என் தேவனுடைய மகிமையின் கண்கொண்டை கவனித்துக் கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய மகிமையின் கண்கொண்டை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தூர வீசிவிடு. அது உனக்கு வேண்டாம். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாமல், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாமல், அவைகள் சிறிய தாயும் தான், ஆனா தடை பண்ணுகிறது. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுடைய விரோதமா, உங்களுடைய பாவங்களே தேவனுக்கு செவி கொடுக்க முடியாதபடி தடையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையோடு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்தோடு தேவனுடைய பிரகாசிக்கிற முகம் இந்த சபையின் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிரித்த முகத்தோடு தேவனுடைய ஆவியான் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்தோடு அவருடைய மகிமை ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய முகத்தின் பிரசன்னம் ஜோதி மயமா இந்த சபை முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ, கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிக்கன பௌண்டன கபலவோஷ். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். சத்துருவான பிள்ளைகளை மிகவும் வேதனைப்படுத்துகிறார். கீழ்ப்படியாத சூழ்நிலை மாற்றுகிறார். படிக்க விடாத மந்த புத்தியை கொண்டு போடுகிறார். பிள்ளைகள் சரியான பிரகாரம் நல்ல மார்க் எடுக்க முடியல. பிள்ளைகள் படிப்பின் காரியத்தை பின்னடைந்து போகிறார்கள். உலக பிள்ளைகளை விடவும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குழந்தைகள் ஐயோ பின்னடைகிறது. எவ்வளவு வேதனை! இந்த வருடத்திலே, கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடத்திலே நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளை விடவும் எல்லா ஜாதியிலும் உன் சந்ததியின் ஆசீர்வதிப்பை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் உங்களுடைய நெஞ்சில கை வைங்க. ஏசப்பா, எனக்கு தந்த கற்பத்தின் கனி, எனக்கு தந்த கற்பத்தின் கனி. அந்த குழந்தை சிறு குழந்தையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பிள்ளையருக்கு ஆசீர்வதித்தரனாப்பா. அவருடைய இதோ இருதயத்தை ஆசீர்வதியோ, அவருடைய மூளையை மாற்றியோ, அவருடைய விசேஷ ஞானத்தை விட நல்ல கல்விமான்களா மாற்றித்தாரோ. அவர் நன்றாய் படிக்கட்டும், விசேஷ ஞானம் அவருக்கு வரட்டும். கடந்த வருடத்தை பலல்ல, இந்த வருடத்தில் என் பிள்ளை ஓ மற்ற எல்லா பிள்ளைகளை விட வித்தியாசமான நிலைகளே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் ஓ உன் மத்திய சுற்றிலும் ஒளிவரை கண்களை போல் இருப்பார்கள் சொல்லி அப்படியே அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அப்படியே அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், அப்படியே அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் இப்ப ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறபடி எல்லா கரங்களை ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறான்,